ஒரு கதை. இல்ல, இது வெறும் கதை இல்ல, ஒரு காவியம். அதுவும் 500 வருஷமா உயிரோட இருக்குன்னா நம்ப முடியுதா? வெறும் புத்தகங்கள்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம விரல் நுனியில இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரைக்கும் தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கு. வாங்க, இந்த ஆச்சரியமான பயணத்தை நம்ம சேர்ந்து போய் பார்க்கலாம். நம்மளோட முழு அலசலுக்கும் மைய புள்ளியே இந்த கேள்விதாங்க. அதாவது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புனித நூலுக்கும் இன்னைக்கு நாம விரல் நுனியில வச்சிருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த கதையோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். அதுதான் பக்தி. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைய புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கதை நமக்கு புரிஞ்ச மாதிரி. பக்தின்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கோவில், பூஜை, சாமி கும்பிடுறது, இதெல்லாம் தானே. ஆனா அதுக்கும் மேல பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தனிப்பட்ட உணர்வு. ஒரு மனுஷனுக்கும் அவங்க முழுசா நம்புற ஒரு தெய்வீக சக்திக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான கனெக்ஷன். இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நாம நோட் பண்ணணும். பக்தியையும் ஒரு வகையான அன்புன்னு சொல்லலாம். ஆனா நம்ம பொதுவா பேசுற காமம், அதாவது காதல் மாதிரி இல்ல. காமம் சில சமயம் வெறும் உணர்ச்சிகளை மட்டும் நம்பி இருக்கும். ஆனா பக்தி அப்படி கிடையாது. அது நம்ம மனசையும் அறிவையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை கேட்டும். இப்ப பாருங்க, இந்த தத்துவத்துல ஒருத்தர் ஆன்மீக விடுதலையை அடையணும்னா பொதுவா 3 வழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஞான மார்க்கம், அதாவது அறிவின் பாதை. 2வது கர்ம மார்க்கம், அதாவது நாம செய்யற செயல்களின் பாதை. 3வது பக்தி மார்க்கம், அதாவது முழுமையான பக்தியோட பாதை. இதுல பக்தி மார்க்கம் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா இது படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரங்கன்னு யாரு வேணாலும் பின்பற்றக்கூடிய ஒரு எளிய பாதையா இருந்துச்சு. சரி, இந்த பக்தின்ற ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறுச்சு? அதுக்கு காரணமா இருந்த ஒரு கதையோட கதையை தான் நாம எப்ப தோண்டி எடுக்க போறோம். இந்த பக்தி இயக்கம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? நம்ம தென்னிந்தியாவுல தான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மூலமா ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல ஒரு பெரிய ஆன்மீக அலையா இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. பல நூற்றாண்டுகள் கடந்து வட இந்தியாவுல அதோட உச்சத்தையே தொட்டுச்சு. இங்கதாங்க ஒரு பெரிய திருப்புமுனையே வருது. துளசிதாசர் எழுதின ராமசரித மானஸ் ஒரு புரட்சியே உண்டாக்குச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அது வரைக்கும் தேவமொழின்னு சொல்லப்பட்ட சமஸ்கிருதத்துல மட்டும் இருந்துட்டு வந்த ராமாயணத்தை அவர் முதல் முறையா சாதாரண மக்கள் பேசுற அவதி மொழியில எழுதினாரு. அப்போ என்னாச்சு? பண்டிதர்கள் கிட்ட மட்டும் இருந்த ஒரு கதை பாமர மக்களோட வீட்டு சொத்தா மாறுச்சு. யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. அப்போ எப்படி இந்த காவியம் மூல முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு? எல்லாம் இந்த ராம்லீலா நாடகங்கள் மூலமாவும் கதை சொல்லிகள் மூலமாவும் தான். அதனால இது வெறும் ஒரு புத்தகமா இல்லாம மக்கள் கொண்டாடுற ஒரு உயிரோட்டமான கலாச்சார நிகழ்வா மாறுச்சு. ஓகே, ஒரு கதை எழுதப்பட்டுடுச்சு. ஆனா அதோட வேலை அதோட முடியுதா? இல்லவே இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி அதோட அர்த்தமும் அது பயன்படுத்தப்படுற விதமும் எப்படியெல்லாம் மாறுதுங்கிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப அழகா விளக்குது. ஆரம்பத்துல, இடைக்காலத்துல இது ஒரு பக்தி நூலா மட்டும் இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மகாத்மா காந்தி கையில இது ஒரு அகிம்சை போராட்டத்துக்கான கருவியா மாறுச்சு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட கலாச்சார பெருமையும் ஒற்றுமையும் வளர்க்கறதுக்காக ஸ்கூல் பாட புத்தகங்கள்ல கூட இடம் பிடிச்சது. பாத்தீங்களா, கதை ஒண்ணுதான், ஆனா காலத்தோட தேவைக்கேத்த மாதிரி அதோட ரோல் எப்படியெல்லாம் மாறுதுன்னு. சரி, பழங்கதையெல்லாம் போதும். இப்ப நேரா நம்ம காலத்துக்கு வருவோம். காகிதத்திலையும் மேடைகள்லயும் இருந்த இந்த காவியம் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்துல என்ன அவதாரம் எடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ இவ்வளோ பழமையான ஒரு காவியத்தை இன்னைக்கு நாம எங்க தேடுறது? கோவில்கள்லையா இல்ல லைப்ரரியிலையா? அதெல்லாம் தாண்டி இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கிற போன்குள்ளேயே அது இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ராமசரித மானஸ் எப்படியெல்லாம் கிடைக்குது தெரியுமா? கிண்டில்ல புக்கா கிடைக்குது, மொபைல் ஆப்ஸா இருக்கு, அதுல ஆடியோ டிரான்ஸ்லேஷன் எல்லா வசதியும் இருக்கு. யூடியூப்ல அனிமேஷன் சீரீஸா வருது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இதுக்குன்னு தனி குரூப்ஸ், பேஜஸ் எல்லாம் இருக்கு. ஏன் விர்ச்சுவல் கோவில்கள் வரைக்கும் கூட போயிடுச்சு. உண்மையிலேயே அசத்தலா இருக்குல்ல? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ராமாயணம் சீதா மற்றும் ராமரின் பயணம்னு ஒரு அனிமேஷன் தொடர் இருக்கு. அதுல 70க்கும் மேற்பட்ட பாகங்கள் இருக்கு. நினைச்சு பாருங்க, 70க்கும் மேல. இது ஒன்னே போதும் இந்த காவியம் புது தலைமுறைக்கு எவ்வளோ பக்கத்துல போயிருக்குன்னு தெரிஞ்சுக்க. சோஷியல் மீடியானா வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். டிஜிட்டல் ராம் மண்டிர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராமச்சரிதாமனஸ்ல வர்ற கதைகளை குட்டி குட்டி ரீல்ஸா போட்டு ஆன்லைன்லயே ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்குறாங்க. சொல்லப்போனா இதுதான் இந்த காலத்து ராம்லீலா. அப்போ இத்தனை நூற்றாண்டுகள், இத்தனை வடிவங்கள், இத்தனை மாற்றங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதை எப்படி இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சு உயிர் போட இருக்கு? இதோட சீக்ரெட் என்னவா இருக்கும்?
இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். ராமச்சரிதமானஸோட மிகப்பெரிய பலமே அதோட அடாப்டபிலிட்டி தான். அதாவது தன்னைத்தானே மாத்திக்கிற தன்மை. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு புது டெக்னாலஜிக்கும் ஏத்தா மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தான் 500 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, அது நம்ம மனசோட ரொம்ப இயல்பா பேசிக்கிட்டே இருக்கு. சரி, இந்த முழு அலசலையும் ஒரு கேள்வியோட நம்ம முடிக்கலாம். நம்ம தமிழ்ல திருக்குறள், சிலப்பதிகாரம், ஏன் பொன்னியின் செல்வன் மாதிரி காலத்தை வென்ற எத்தனையோ படைப்புகள் இருக்கு. இது எல்லாம் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன வடிவத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவமாவா, இல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற கதையாவா? யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.